மனசு டிவி நேயர்களே, உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. குரு பூர்ணிமா விழாவை பொறுத்து நடைபெறுகின்ற ஆன்மீக தொடர் சொற்பொழிவிலே நான் திருநாவுக்கரசரை பற்றி பேச இருக்கிறேன். அவருடைய வரலாற்றினை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு அவருடைய வாழ்வில் நடந்த சில நிகழ்ச்சிகளை நாம் தெளிவாக விளக்க நான் ஆசைப்படுகிறேன். திருநாவுக்கரசருடைய தந்தையார் பெயர் புகழனார், தாயார் பெயர் மாதினியார். அவர்கள் இருவருக்கும் திலகவதி என்ற ஒரு பெண்ணும் மருள்நீக்கியார் என்ற ஒரு ஆணும் பிறந்தார்கள். திலகவதியை கலிப்பகை நாயனார் என்ற ஒருவர் பெண் பார்க்க நிச்சயமும் முடிந்துவிட்டது. போர் நடைபெற்ற காரணத்தினாலே அரசன் ஆணையினாலே அவர் சென்று விட்டதால் அந்த போர்க்களத்திலே அவர் உயிரை கொடுத்து புகழ் பெற்று விட்டார். அந்த கால சூழ்நிலையிலே புகழனாரும் மாதினியாரும் இறைவனடி சேர்ந்து விட்டனர். தாயற்ற குழந்தைகளாக தந்தையற்ற குழந்தைகளாக இருவரும் நிற்கின்ற பொழுது திலகவதியார் ஒரு முடிவுக்கு வருகிறார். எனக்கு என்று நிச்சயம் முடிந்ததோ அன்றே எனக்கு திருமணமும் உறுதியாயிற்று. எனவே என்னுடைய கணவர் இல்லாமல் நான் இருக்க முடியாது, நானும் இறக்கின்றேன் என்று சொன்ன பொழுது மருள்நீக்கியார் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அக்கா, நீ இருந்து விட்டால் நான் அனாதையாகி விடுவேன், என்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்க திலகவதியாரும் ஒத்துக்கொண்டு தன்னுடைய முடிவினை மாற்றிக்கொள்ளுகிறார். தன்னை நன்றாக வளர்க்கிறார். வளர்ந்தவுடனே மருள்நீக்கியார் சமண மதத்தை சார்ந்து விடுகிறார். பலரை வாதிலே வென்று பல்வேறு சோதனைகளிலே வெற்றி பெற்று தர்மசேனர் என்ற பட்டத்தையும் அவர் பெறுகிறார். இந்த நேரத்தில் திலகவதியார் திருவதிகை வீரட்டனாரிடம் முறையிடுகிறார். கங்கையை அணிந்தவரே, திங்களை அணிந்தவரே, என் தம்பியை நீ மீட்டு தர வேண்டும், என் தம்பியை நீ மீண்டும் சைவத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று முறையிட்டு கொண்டே இருக்கிறார். அந்த திருவீரட்டனாரும் அவருடைய கனவிலே தோன்றி, உன் தம்பிக்கு சூளை நோயை தந்து நான் அவரை மீட்போம் என்று அவருக்கு சூளை நோயை கொடுக்கிறார். அந்த சூளை நோயினாலே அவதிப்பட்ட திருநாவுக்கரசர், அது மருள்நீக்கியார், ஒரு ஊட்டுவான் என்று சொல்லுவார்கள். ஊட்டுவான் என்றால் ஏவலாளி. ஊட்டுவானை அழித்து இந்த செய்தியை எனது தமக்கையாகிய திலகவதியிடம் சொல்லி வா என்று அனுப்புகிறார். அவரும் சொல்ல அந்த திலகவதியார் சொன்ன பதில், பாழ்பட்ட சமணர் பள்ளியிலே நான் நண்ணுகிறேன், அந்த பாழான சமணருடைய இடத்திற்கு நான் வரமாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். உடனே எப்பாடுபட்டாவது அந்த மருள்நீக்கியார் மீண்டும் அக்காவிடம் சேருகிறார். என்னிடம் வேண்டாம், போய் வீரட்டானிடம் முறையிடு என்று சொல்ல உள்ளே போய் இந்த சிவனை வணங்கிய உடனே அவருடைய சூளை நோய் நீங்கிற்று. அதன் பிறகு அவர் பல்வேறு ஸ்தலங்களிலே சென்று பல ஞானிகளை சந்தித்து, பல நாயன்மார்களை சந்தித்து அவர் உரையாடி இறுதியிலே கைலிக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார். கைலிக்கு செல்லுகின்ற பொழுது நடந்து கொண்டே செல்லுகிறார். காலின் தசை தேய்கிறது. பிறகு கைகளால் மாறி மாறி தட்டி தட்டி நடந்து கொண்டு செல்லுகிறார். கைதிசை தேய்கிறது, கைதசையும் தேய்கிறது. பிறகு மார்பினாலே உந்தி உந்தி கொண்டு செல்லுகிறார். அப்பொழுது ஒரு வேதியனாக சிவபெருமான் அங்கே தோன்றுகிறார். நீ இந்த காட்சியை, கையில காட்சியை நீ திருவையாற்றிலே காண்பாயாக என்று சொல்லுகிறார். இது அவருடைய வரலாற்று சுருக்கம். நான் இதற்கெல்லாம் சுருக்கமாக சொல்லிவிட்டு அவருடைய வாழ்வில் நடந்த சில நிகழ்ச்சிகளை நான் விளக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவ்வாறு அவர் அதாவது சைவனாக மாறிய உடனே பல்லவன் அவருக்கு பல இன்னல்களை சொல்லுவார். திருநீற்றாரை சுண்ணாம்பு களவாயிலே இட்டு
அதை வருத்துகிறார்கள். பிறகு நஞ்சினை உண்டு, நஞ்சா நிறைந்த அந்த உணவினை கொண்டு உண்ணச் சொல்லுகிறார்கள். யானை ஏவி அவரை மிதித்து கொள்ளுமாறு செய்கிறார்கள். கல்லினை கட்டி கடலில் விடுகிறார்கள். இந்த செயல்கள் எல்லாம் இருந்து அவர் விடை பெறுகிறார். அந்த சுண்ணாம்பு கலவாயானது அவருக்கு ஒரு அழகான ஒரு பொய்கையாக மாறுகிறது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தன் இணையடி நிழலே. அந்த நீட்டறையானது அவருக்கு ஒரு அழகான பொய்கையாக மாறியது. எங்கள் நாதருக்கு நஞ்சும் அமுதாகும் என்று அவர் பாடியதனால அவர் கொடுத்த நஞ்சு உணவும் கூட அவருக்கு அமுதமாக மாறிற்று. யானையை அனுப்பி மிதிக்க சொன்னார்களே, அந்த யானை அவரை மிதிக்க முடியவில்லை, மாறாக அவரை வணங்கி சென்று விட்டது. இறுதியாக இவரை அழித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த சமணர்கள் இவரை கல்லிலே கட்டி கடலிலே எறிந்தார்கள். நற்சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொத்தடி தீர்ந்தடி பொருந்த கைத்தொழே கற்றுணை பூட்டியோர் கடலே பாய்ச்சினோம் நற்றுணையாவது நமச்சிவாயவே. சமணர்களே, நீங்கள் என்னை கடலிலே கட்டி கல்லிலே கட்டி கடலிலே எரிந்தாலும் எனக்கு நமச்சிவாயம் என்ற ஒரு மந்திரம் படகாக இருக்கிறது என்று சொல்லி கரையேறினார். இதிலே ஒரு குறிப்பு, ஒரு அடியாருக்கு சுண்ணாம்பு கலவை நீட்டறையான பொய்கை ஆகுமா? யானை மிதிக்காமல் இருக்குமா? நஞ்சான உணவு அமுதாக மாறுமா? கல்லை காட்டி எரிந்தாலும் அது படகாக மாறுமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் ஐம்புலன்களால் அவன் ஆளப்படுகிறான். ஒரு விட்டிற்பூச்சி எடுத்துக்கிட்டான்னா அது கண்ணால் ஒளியால் அழுகிறது. ஒரு மாசுணம் பறவை என்ற ஒரு பறவை இருக்கிறது, அது ஒலி சரியில்லாமல் இருந்தால் அந்த ஒலியை கேட்டு அது அழிந்து விடுகிறது. ஒரு மீனானது தூண்டிலே சிக்கிய உணவினானது அழிந்து போகிறது. ஒரு வண்டானது தாமரை மலருள் சிக்கி அது வெளிவர முடியாமல் தங்கி அங்கே இறந்து போகிறது. ஆனால் மனிதன் இந்த 5 புலன்களாலும் அவன் சிக்குண்டு கிடக்கிறான். ஒரு மனிதனுக்கு 5 புலன்களும் பகையாக இருக்கின்றன. சாதாரணமாக நாம் நாய்க்கு ஒரு சங்கிலி கட்டுகிறோம், யானைக்கு 2 சங்கிலி கட்டுகிறோம், தராசுக்கு 3 சங்கிலி கட்டுகிறோம், ஊஞ்சலுக்கு 4 சங்கிலி கட்டுகிறோம். ஆனால் மனிதன் 5 புலன்கள் 5 சங்கிலியால் கட்டப்பட்டவன். ஆனால் அந்த 5 புலன்களை அடக்கி ஆண்டவர் நாவுக்கரசர். அழகான ஒரு பாட்டு சொல்லுவாங்க, பார்ப்பான் வீட்டில் பால் பசுக்கள் 5ம் வெறுத்து பார்ப்பான் வீட்டில் பால் பசுக்கள் 5 மேய்ப்பாரும் இன்றி வெறுத்து திரிவின, மேய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கின் பால் பசுக்கள் 5ம் பாலாய் சொரியுமே. இதுக்கு என்ன பொருள்னா, நம்ம 5 புலன்களையும் எவன் ஒருவன் அடக்கி ஆளுகிறானோ அவன் சொன்னபடி நடக்க முடியும். ஆகவே நம்முடைய மருள்நேக்கியாரும் புலன்களை வென்றவர் ஆதலால் அவருக்கு அந்த எல்லா நிகழ்ச்சிகளும் சாதகமாக முடிந்ததில் எவ்விதமான குறைபாடும் இல்லை, தவறும் இல்லை என்பது அடியனுடைய கருத்து. இரண்டாவதாக, முதலிலே அவர் திருஞான சம்பந்தரை சந்திக்கிறார், திருவாவடுதுறையிலே சந்திக்கிறார். அப்பொழுது சம்பந்தர் அவரை பார்த்து அப்பரே என்று அழைக்கிறார். இவரும் தன்னை அடியேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு முறையிலே திருவிழிமேலையிலே சந்திக்கிறார்கள். அந்த சம்பந்தரை பல்லக்கிலே இவர் தூக்கிச் செல்கிறார். அவர் கேட்கிறார், சம்பந்தர் அப்பர் எங்குற்றார்? இவர் சொல்லுகிறார், அடியேன் இங்குற்றேன்.
இது அவர்கள் வாழ்ந்த ஒரு முறை. அந்த திருவி மயிலையில் இருக்கின்ற பொழுது காவிரி நீரே வற்றிவிட்டது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யாத மலர்தலை காவேரி பருவம் மாறி மழை வறண்டு விட்டது. ஆகையினால நீரினால் விளையக்கூடிய உணவுப் பொருள் இல்லை, உணவுக்கு பஞ்சம். உலக மக்கள் அனைவரும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிறார் பரமசிவனான சிவன். இருவருடைய கனவிலும் தோன்றி, நீங்கள் உலக மக்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு உணவு கொடுங்கள், நான் உங்களுக்கு நாள் ஒரு பொற்காசுகளை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். மேற்கு திசையிலே ஒருத்தர், கிழக்கு திசையிலே ஒருத்தர், 2 மடங்களிலும் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய உணவு கொடுக்கப்படுகிறது. அதில் ஒரு என்ன விசேஷம்னா, தன்னுடைய மகனாகிய திருஞான சம்பந்தருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த காசிலே ஒரு சிறிது குற்றம் உண்டு. நாவுக்கரசர் கொடுக்கப்பட்ட அந்த காசிலே எந்த விதமான குறையும் இல்லை. இதெல்லாம் முடிந்த பிறகு ஞான சம்பந்தரை கேட்கிறார், சிவபெருமானும் கேட்கிறார், எனக்கு மட்டும் வாசி உள்ள காசை கொடுத்தீர்களே, இது நியாயமா என்று காசை வாசி இல்லாத காசையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இங்கே நாம் நடக்கின்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், திருஞான சம்பந்தர் சிவனுக்குரிய மகன். அந்த மகன் என்ற உரிமையினாலே அவருக்கு வாசி உள்ள காசு. ஆனால் திருநாவுக்கரசரோ தொண்டு செய்பவர், உழவார படையை கொண்டு தொண்டு செய்வதனால அந்த உழைப்பினுடைய சிறப்பு. அந்த உழைப்பையும் சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். உழைப்பு என்பது அடிமட்டமான உழைப்பு, கீழ்த்தரமான உழைப்பு ஒன்று இருக்குது, மத்தியமான ஒரு உழைப்பு இருக்குது, உத்தமமான ஒரு உழைப்பு இருக்குது. சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு அட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அட்டை பிறருடைய உழைப்பை உறிஞ்சுவதையே தன்னுடைய உழைப்பாக கொள்ளுகிறது. தன்னுடைய வயிறு நிறைந்த உடனே அது அந்த உண்டவரை விட்டு விலகி விடுகிறது. கருணாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கரையான் புற்றெடுத்து வைக்கிறது, அங்கே வந்து கருணாகம் புகுந்து வாழ்ந்து கொள்ளுகிறது. இது கீழ்த்தரமான உழைப்பு. இரண்டாவதாக நடுத்தரமான உழைப்பு, தன்னுடைய தேவையை யார் நிறைவு செய்கிறார்களோ அது மத்தியம உழைப்பு என்று சொல்லுவார்கள். தன்னுடைய தேவைக்காக உழைப்பது. சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு தூக்கணாங்குருவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தூக்கணாங்குருவி அழகான கூடு கட்டும். அழகான கூடு கட்டி அந்த கூட்டுக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக ஒரு மின்மினி பூச்சி எடுத்து வைக்கும். அது மத்தியம உழைப்பு. தன்னுடைய தேவை நிறைவு செய்வதோடு சமூக சேவை யார் செய்கிறார்களோ அதுதான் உத்தமமான உழைப்பு. அதை தான் திருநாவுக்கரசர் செய்திருக்கிறார். உழவாரம் என்ற ஒரு படையை கொண்டு எல்லா கோயில்களிலும் சென்று அங்குள்ள கலைகளை எல்லாம் எடுத்து துப்புரவு செய்கிறார். இது சமுதாய தொண்டு. தான் முக்தியடைய வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் பாடுபடுகிறார். அது தன்னுடைய ஆத்மா திருப்திக்காக செய்த தொண்டு. ஆகவே தன்னுடைய தேவையை நிறைவு செய்து சமுதாயத்துக்கு செய்த தொண்டு உத்தம உழைப்பு. அந்த உத்தம உழைப்பை செய்ததால் தான் திருநாவுக்கரசருக்கு குற்றமில்லாத காசு கிடைத்தது. தன் மகனான தன் சம்பந்தருக்கு வாசியுள்ள காசு கிடைத்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக திருமறைக்காட்டு என்ற இடத்துக்கு செல்கிறார்கள் இருவரும். அங்கே ஒரு சைவ கோயிலை சமணர்கள் வழிபாடு செய்ய முடியாத நிலையில் அடைத்து வைத்து விட்டார்கள். இருவரும் போய் அந்த கோயிலை பார்க்கிறார்கள். இருவரும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன முடிவுன்னா, இந்த கோயிலில் நாம் உள்ளே நுழைய வேண்டும், அங்கே எழுந்துள்ள நம்முடைய சிவபெருமானை நாம் வழிபட்டே ஆக வேண்டும். 2 பேரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. யார் முதலிலே கதவை திறக்க சொல்லுவது? அப்பர் சொல்லுகிறார், சம்பந்தர் அவர்களே, நீங்கள் தான் முதலில் பாடுங்கள், அந்த கதவு திறக்கட்டும் என்று சொல்ல. சம்பந்தர் ஒரு பாட்டு பாடின உடனே அந்த கதவு திறந்து விட்டது. ஆனால்
அடுத்தபடியாக உள்ளே சென்றார்கள். அழகான சிவபெருமானை கண்டார்கள், வணங்கினார்கள், தங்களுடைய குறைகளெல்லாம் எடுத்து சொன்னார்கள். இந்த சமணத்தை அழித்து சைவத்தை நிலைநாட்ட நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். இறுதியிலே வெளியே வந்த பிறகு சம்பந்தர் சொல்லுகிறார், அப்பரே இந்த கதவை நீங்கள் அடையுங்கள். இவர் முதல் பாட்டு பாடுறாரு, அடைக்கலை. இரண்டாவது பாட்டை பாடுறாரு, அது அடைக்கலை. மூன்றாவது பாட்டை பாடுறாரு, அடைக்கலை. பல பாட்டுகள் பாடிய பிறகு ஏறக்குறைய 12 பாட்டுகள் பாடிய பிறகு இறுதியிலே அந்த கதவு அடைப்பட்டது. இந்த நிகழ்ச்சி திருநாவுக்கரசரை மன வருத்தம் அடையுமாறு செய்துவிட்டது. ஆனால் சம்பந்தரிடமும் இது சொல்லவில்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மன வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. சம்பந்தர் பாடிய ஒரு பாட்டுக்கு நீங்கள் கதவு தந்த கதவு நான் பல பாட்டுகள் பாடியும் மூடவில்லையே, ஆக என்னுடைய பக்தியில் ஏதாவது குறைபாடு உண்டோ என்ற உள்ளத்துக்குள்ளே ஒரு குறைபாடு அவரை உறுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் உண்மை என்ன, உண்மை என்ன என்று பார்க்கின்ற பொழுது சிவபெருமானுக்கு 3 விதத்தில் வழிபாடு செய்வாங்க. ஒன்று பூ படிமக்கலம்னு சொல்லுவாங்க. சில பேர் அழகான பூக்களை கொண்டு வந்து சிவபெருமானை அலங்காரம் செய்து சிவபெருமானை வழிபடுவார்கள். இது பூ படிமக்கலம் என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர் பண வசதி உள்ளவர்கள், பண வசதி படைத்தவர்கள் பொன்னால் செய்த நகைகளை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அணிவித்து அந்த இறைவனை வழிபடுவார்கள். இது பொன் படிமக்கலம். ஆக சில பேர் பூவை வைத்து கொண்டு சிவபெருமானை அழகாக வழிபடுவார்கள். இன்னும் சிலர் பொன்னால் செய்த நகைகளை கொண்டு அவரை வழிபடுவார்கள். அதை விடுத்து 3வது ஒரு முறை உண்டு. என்ன என்றால் அழகான தமிழ் பாட்டுகளால் இனிய இசையோடு யார் பாடி என்னை மகிழ்விக்கிறார்களோ அதுதான் எனக்கு அதிகமான மகிழ்ச்சி என்பது சிவபெருமானுடைய கருத்து. ஒருவேளை முதல் பாட்டில் அப்பர், அதாவது திருநாவுக்கரசருடைய முதல் பாட்டில் நிறுத்திவிட்டால் அவருடைய பாட்டுகளை கேட்காமல் போய்விடுகிறது. ஆகவே அப்பருடைய பாடல்களை, அந்த திருநாவுக்கரசருடைய பாடல்களை நான் கேட்டே ஆக வேண்டும், நிறைய கேட்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவர் அதிக நேரம் அவர் கொடுத்தார். ஆகவே சம்பந்தர் ஒரு பாட்டிலே கதவு திறக்க செய்ததும், அதாவது திருநாவுக்கரசர் பல பாடல் பாடி கதவை அடைக்குவதும் இரண்டும் தவறில்லை, இரண்டும் தவறில்லை. அது இறைவனுடைய ஒரு திருவிளையாடல். அடுத்ததாக திருநாவுக்கரசர் திங்களூருக்கு வருகிறார். திங்களூரிலே அப்போது அடிகளார் என்ற ஒரு அடிகளார் இருந்தார். அவர் தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லா பொருள்களுக்கும், கிணறானாலும் சரி, மாடானாலும் சரி, புல் துண்டானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கூட அதுக்கு திருநாவுக்கரசர் என்ற பெயரையே சுட்டுவார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் அவரை கொஞ்சம் ஒரு ஏளனமாக பேசினாங்களாம். மகனுக்கு திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்து விட்டார், இன்னொரு மகன் பிறந்தால் என்ன பெயர் வைப்பார் என்று யோசித்தார்களா. அவர் அதற்கு சிறிய திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்ததை சொல்லுவார்கள். எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா பொருள்களிலும் திருநாவுக்கரசர் என்ற பெயர் இல்லாமல் இல்லை. அந்த திங்களூருக்கு திருநாவுக்கரசர் செல்லுகிறார். அந்த தண்ணீர் பந்தலை பார்க்கிறார். அழகான தண்ணீர் பந்தல், வருவோர் போவோர்க்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று எழுதியிருந்தது. இது யார் எழுதுனது? என்னுடைய பெயரை இங்கெல்லாம் எழுதியிருக்காங்க, இது யாருன்னு இவர் கேட்குறாரு. அப்போது அடிகள் என்று மக்கள் பதில் சொல்ல, அப்போது அடிகளுடைய வீட்டுக்கு இவர் நேராக போகிறார். அவரும் இவரை வரவேற்கிறார், அமரச் செய்கிறார். அப்போ ஒரு கேள்வி கேட்டார், இங்கு நும் பேர் எழுதாமல் மற்றோர் பேர் எழுத காரணம் ஏன்? ஐயா, நீங்கள் தண்ணீர் பந்தல் வச்சுருக்கீங்க சரி, நீங்கள் என்னென்னமோ தொண்டு செய்கிறீங்க, அதெல்லாம் உங்கள் பேர் தானே எழுதியிருக்கணும், ஏன்யா மற்றவன் பேர் எழுதுனேன்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரே கோபம். அப்படியே எழுந்தார். ஐயா, நீங்கள் துறவிகளாக தெரிகிறீர்கள், ஆனாலும் உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரவில்லை. உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை எதிர்பார்த்தோம்,
ஆனால் நல்ல வார்த்தைகள் வரவில்லை. அவர் யார் தெரியுமா? அமணர்கள் சமணர்கள் செய்த அந்த கொடுமைகளை எல்லாம் தன் தொண்டினாலேயே வென்று வென்று இந்த உலகத்தை காத்த திருநாவுக்கரசர் ஆவார் என்று உனக்கு தெரியுமா? அது இருக்கட்டையா, நீ எங்கேருந்து வர, நீ யாருன்னு கேட்டார். அப்போ சொல்கிறாரு, சூளை நோயினால் ஆட்கொள்ளப்பட்டு பிறகு உயிர்ந்து அறிவில்லாமல் இருக்கிறப்பா அந்த சிறியவன் நான் தானார். உடனே அந்த அப்போதையர்கள் காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் இங்கே சொல்கிறது ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அப்போது அடிகளா ஒரு அடிகளாரை இறைவனாக எண்ணி வழிபடலாமா? அப்போது அடிகளார் ஒரு அடிகளாரை ஒரு நாயனாரை அவரே ஒரு நாயனார் தெய்வமாக எண்ணி வழிபடலாமா அப்படின்னா நம்ம பெரியவர்களோடு போகணும். முதல்ல பெரிய புராணத்தை எடுத்து சேக்கிழார்கிட்ட போகும். சேக்கிழார் ஐயா இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னா அவர் ஒரு செய்தியை சொன்னார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். ஐயா இந்த அடியாள் இருக்காங்களா அவங்க சாதாரணம் இல்லை, கேடும் ஆக்கமும் இல்லை, ரெண்டும் இல்லை, இன்பம் இல்லை துன்பம் இல்லை. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். அவருக்கு ஓடும் செம்பொன் ரெண்டும் சமம். கூடும் அன்பினில் அன்றி வீடும் வேண்டாம் விரல் மேவினார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரல் மேவினார். அவங்களுக்கு குணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு மோட்ச தேவையில்லை, அவங்க அடியாறு வணங்கினா போதும், மோட்சம் தானாக கிடைக்கும். இது சேக்கிழார் சொல்கிறார். சரி, அப்புறம் ஔவையார்கிட்ட போய் கேட்போம்மா, அம்மா பாட்டியம்மா இந்த ஒரு கேள்விக்கு எங்களுக்கு பதில் கிடைக்கல நீ சொல்லுங்க. அப்பா இந்த உலகத்திலே இந்த இந்த மிகப்பெரியது எது? உலகம்தான் பெரியதா? இல்லை கண்ணா, அதை படித்த பிரமை. இப்போ பிரம்மன்தான் பெரியவரா? இல்லைப்பா, அவரை படித்தவன் நான்முகம், அதாவது திருமால் தான் பெரியவரா? இல்லை, அவருக்கு இடம் கொடுத்தது பார்க்கடல். அப்போ அந்த கடல் தான் பெரிதா? இல்லை, அந்த கடலை அகத்திய முனிவர் தன் கைகளால் அடக்கினார். ஓஹோ, அப்போ அகத்திய முனிவர் தான் உயர்ந்தவரா? இல்லை, அவர் கும்பத்தில் பிறந்தவர். அப்போ அந்த கும்பம் தான் பெரிதா? இல்லை, அது ஒரு சிறிய மண்ணால் ஆகியது. அப்போ அந்த மண்ணு தான் பெருசா? இல்லை, அது ஆதிசேஷனுக்கு ஒரு சிறிய பாரம். ஓஹோ, அப்போ ஆதிசேஷன் தான் எல்லாத்தையும் பெரியவனும்? இல்லை, அந்த ஆதிசேஷன் உமையனுடைய கை விரலுக்கு ஒரு மோதிரம். அப்போ உமைதான் உயர்ந்தவளா? இல்லை, அவள் இறைவனுடைய பாதியில் ஒடுக்கம். அப்போ இறைவன் தான் உயர்ந்தவனா? இல்லை, இறைவனும் தொண்டருடைய உள்ளத்துள் ஒடுக்கம். அந்த இறைவனே எங்கே வந்து தங்கி இருக்கிறா? இறைவனுடைய உள்ளத்துக்குள்ள வந்து தங்கி இருக்கிறதுனால அடியார் தான் இறைவன். அதில் எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. சிவப்பிரகாசம் ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் எதுக்கு தவம் செய்ய வேண்டாம், நீரில் நின்று தவம் செய்ய வேண்டாம், தீயில நின்று தவம் செய்ய வேண்டாம். நீங்கள் ஒன்று திருநாவுக்கரசுடைய பெயரை எளிமையாக சொல்லுங்கள், பேசுங்கள், உங்களுக்கு முக்தி தானாக வந்துவிடும் சொல்கிறார். இந்த சைவ திருமுறைகளெல்லாம் வகுத்த நம்பியாண்டார் நம்பி சொல்லுகிறார், நீங்கள் திருநாவுக்கரசுடைய பெயரை சொன்னால் போதும், திருநாவுக்கரசுடைய பெயரை சொன்னால் போதும், வறுமை நீங்கி செல்வம் வந்துவிடும். அந்த செல்வம் கூட சாதாரண செல்வம் அல்ல, எந்த செல்வம் நிலையானது என்று உணரக்கூடிய அந்த நிலையை தந்துவிடும். ஆகையினால அப்போது அடிகள் அவரை அவ்வாறு செய்தது தவறு இல்லை. இதுவரையில் திருநாவுக்கரசர் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். இன்னும் விளக்கம் நிறைய சொல்லலாம், ஆனால் கால எல்லையை கருத்தில் கொண்டு நான் வேறு ஒரு கருத்தோடு இதை முடிச்சுக்கிறேன். திருநாவுக்கரசுடைய முறை எப்படிப்பட்டது, திருநாவுக்கரசுடைய வழிபாட்டு முறை எப்படிப்பட்டதுன்னா, முதல்ல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குறிக்கோள் இருந்தாகணும். அதை தான் அவர் அழகாக சொல்றாரு. பாலனாக கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் தம்மேல் மேலனாக கழிந்த நாளும்
மெலிவிடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். ஐயா, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் மறந்துட்டேன். நான் ஒரு இல்லறவாசியாக இருக்கும் பொழுது கூட நான் உன்னை மறந்துட்டேன். நான் முதுமை அடைந்த பொழுது கூட உன்னை மறந்துட்டேன். ஆகையினால நான் குறிக்கோள் இல்லாமல் கெட்டு போயிட்டேன். ஆக நீங்களாவது ஒரு குறிக்கோளோடு வாழுங்கள். என்ன குறிக்கோள்னா, இறைவனுக்கு தொண்டு செய்வதுதான் நம்முடைய குறிக்கோள். அது அழகாக சொல்றாரு. எங்கடன் பணி செய்து கிடப்பதே, என்னுடைய கடமை இறைவனுக்கு நான் தொண்டு செய்வது. இறைவனாகிய உன்னுடைய கடமை என்னை காப்பது. தங்கடன் அடியானை தாங்குதல். ஆகவே நீங்கள் இறைவனை மறவாதிருங்கள். எப்பொழுதும் மறவாதிருங்கள். புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இதை வேண்டிக் கொள்ளுங்கள். இதை தான் நம்ம காரைக்கால் அம்மையாருக்குன்னு சொன்னான். எனக்கு பிறவாமை வேண்டும் இறைவா, மீண்டும் பிறப்புண்டேன், உன்னை மறவாமல் இருக்க வேண்டும். இது காரைக்கால் அம்மையார் சொன்னது. நம் அப்படி இருந்தால், மறக்காமல் இருந்தால், இறைவனே நம்மை அம்மா என்று அழைத்து வருவார், அப்பா என்று அழைத்து வருவார். சிவபெருமான் பிறவாயாக்கிய பெரியவன் என்று சொல்லுவார்கள். சொன்னாலும் அவருக்கு பிறப்பில்லை பிறப்பில்லை என்று சொல்லுவார்கள். ஆனாலும் அவருக்கு தாய் தந்தையர்கள் இருந்தார்கள். அவருக்கு அன்பு காட்டிய கண்ணப்பன் தந்தை, அவர்களுடைய அன்பு காட்டிய காரைக்கால் அம்மையா புனிதவதி என்று சொல்லக்கூடியவை தாய் அம்மையே வருகான்னு கூட்டாரு. கண்ணப்பனை கண்ணப்பா நில்லு. அப்போ இறைவனுக்கே அது அம்மையாகவும் அப்பனாக விளங்கிய நம்ம அடியார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் தொண்டு செய்யுங்கள். இறைவனை மறக்காதீர்கள். அதற்கு என்ன செய்யணும்னா, இறைவனை வணங்கணும்னா முதல்ல அன்பு இருக்கணும். பாசத்தினால பணத்தினால இறைவனை அடைய முடியாது. ஒரு அழகான பாட்டு சொல். சங்கநிதி பதுமநிதி இது ரெண்டோடு இந்த தரணி ஆளுகின்ற உரிமையை எனக்கு கொடுத்தாலும் நாங்கள் அதை மதிக்க மாட்டோம். ஊர்த்து தின்னுகின்ற புலையராக இருந்தாலும் சரி, மாதேவருக்கு கங்கைவார் சடையனுக்கு அவர் அன்பரான அண்ணா, அவர் தான் நாம் வணங்குகின்ற கடவுள்னு சொல்கிறாரு. ஆகையினால பணத்தினால என்றைக்கு நம்ம இறைவனை வாங்க விலைக்கு வாங்க முடியாது. இரண்டாவதாக அன்பு. அழகான ஒரு பாட்டை சொல்கிறாரு. அன்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீ இறைவனிடம் உன்னுடைய எலும்பை விறகாக்கி, உன்னுடைய எலும்பையே விறகாக்கி அது பொன்னை போல அந்த நிறம் வருகின்ற வரையிலும் பொறுத்து நீ வறுத்து எடுத்தாலும் உன்னுடைய உள்ளத்தில் அன்பு இல்லைன்னா என்னுடைய இறைவனை பொன்மணி காண முடியாது. என்பே என்பு விறகாக அறுத்திட்டு பொன்போல் பொரிய வறுப்பினும் அன்பினால் அகங்குழைப்பார் இன்றி என் பொன்மணியை எய்த ஒண்ணாதே. இத்தகைய சிறப்பான வாழ்முறையை காட்டி தந்த அந்த திருநாவுக்கரசரை நான் வாழ்விலே என்றும் மறக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை தந்த சத்யசாய் அம்மாதா யசோதா அம்மாவுக்கும், சச்சிதானந்த குரு திரு நவீன் சாமி அவர்களுக்கும், ஆனந்த குரு மேக்நாத் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.